சில விஷயங்களை கேட்டா கோபம் வருது, சில விஷயங்களை கேட்டா சிரிப்பு தான் வருது. ஏன்னா இங்க நடக்கிறது அப்படி இருக்கு. இப்போ 12 நாட்கள்ல ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையா? ஆனா அதே நேரத்துல சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யறது, குழந்தைங்களுக்கு மருத்துவமனையில சரியான சிகிச்சை கிடைக்கிறதுல தவறுதல் நடக்கிறது, பிரச்சனைகள் இன்னும் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு தமிழகத்துல. இதுக்கு காரணம் யாருன்னு சொல்றாங்கன்னா தமிழக வெற்றிக்கழகம், அதாவது தற்பொழுது ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்க அவங்க. ஓகே, அவங்கதான் அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த 12 நாட்கள் நடக்கிறதுக்கு காரணம் இந்த அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்றதை அது எப்படி ஏத்துக்க முடியும்? அது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை திமுக இப்ப எதிர்கட்சியா இருக்காங்க, அவங்க குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க பயங்கரமா. என்னன்னா 12 நாட்களுக்குள்ள இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இந்த அரசாங்கத்து மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு இவ்வளவு பாலியல் குற்றச்சாட்டுகள், இவ்வளவு போதை பழக்கத்தினால வந்த குற்றச்சாட்டுகள், இவ்வளவு கொலை, இவ்வளவு பெரிய லிஸ்ட் போட்டு இவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை பரப்புறாங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கும்? இவ்வளவு 5 வருஷத்துல உருப்படியா ஒன்னும் சரி பண்ணல. சரி பண்ணாத விஷயத்த அதுதானே இப்போ பண்றனால கண்டினியூ ஆகும். ஏன்னா 12 நாள் என்ன வந்தவங்கள ரோபோட்டா எல்லாத்தையும் அப்படி ஒரேடியா சேஞ்ச் பண்றதுக்கு மனுஷங்க தானே கண்டிப்பா சேஞ்ச் பண்ணுவாங்க. அது மக்களுக்குமே புரியும். இதை எதிர்கட்சிகள் ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணி தாவைக்க அரசு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இப்பவே பண்றது அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்களுடைய பயத்தை தான் காட்டுது. திமுக என்ன பயத்துல இருக்காங்க, ஐயோ அப்படிங்கிற மாதிரியான பயத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்க, ஒரு தெர்மாகோல் அட்டையா பண்ணாங்க. இப்ப ஜெயிச்சது அப்புறம் இது ஒரு பொம்மை அப்படிங்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். முன்னாடி தெர்மா அட்டைன்னு சொன்னது உதயநிதி அவர்கள். இதுதான் உங்களுடைய அரசியல். கண்டிப்பா இது மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? இப்போ இன்ஸ்டால ரீல்ஸ் போறாங்க, இன்ஸ்டாலே ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்ற இவங்க இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க மீட்டிங்லாம் சோசியல் மீடியாவை சரியா பயன்படுத்துங்க எல்லாரும் அப்படிங்கிறாங்க. என்ன பழக்கம், என்ன விஷயங்களை நீங்க சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க, எதை செய்ய போறீங்க, எதை நீங்க விமர்சனம் வைக்கிறீங்களோ அதை தான் கையில் எடுக்க போறீங்க. ஆக்சுவலா எப்படி உங்களுடைய பார்வை இருக்கு? இது திரும்ப உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்க மாட்டாங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதாவது இந்த 12 நாட்களுக்குள்ள ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றதே சரியான விஷயம் கிடையாது. இருக்கு அப்படிங்கிறத எப்படி இது ஒரு நகைச்சுவையா தான் பார்க்குற மாதிரி இருக்கும்.